பாஜக 4 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். இப்ப 2026 40 தொகுதி ஜெயிப்போம். நயினாரே ஜெயிக்க மாட்டார். நயினார் நாகேந்திரனே திருநெல்வேலியில கரை சேர முடியாது. தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தவர் ஜெயிக்க முடியாது. தொடர்ச்சியா அவர் ஜெயிக்கல. அவர் ஏற்கனவே ஒரு முறை AL சுப்பிரமணியத்தினுடைய மகன் நெல்லை மாநகராட்சி மன்றத்தினுடைய மேயராக, நெல்லை சட்டப்பேரவை உறுப்பினராக, 1967 சட்டமன்ற உறுப்பினராக இந்திய தமிழ்நாட்டில் முதல்ல கட்டப்பட்ட மேம்பாலம் நெல்லை 3 அடுக்கு மேம்பாலம், அவருடைய மகன் அவர் தோற்றார். கேட்டீங்களா? மாலை ராஜாவிடத்துல தோற்றவர் அவர். ராமநாதபுரத்துல நவாஸ்கனியிடம் தோற்றவர் அவர். நயினார் நாகேந்திரனுடைய சரித்திரம் வெற்றி சரித்திரம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு அவர் திருநெல்வேலியிலும் தோற்க போகிறார். சென்ற MP தேர்தலே அவர் தோல்வி சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஆமா, திருநெல்வேலியிலையும் தோற்றாரு. அதிமுக அங்க டெபாசிட் இழந்தது. நயினார் நாகேந்திரனாலதான் அதிமுக டெபாசிட் இழந்தது. அந்த நயினார் நாகேந்திரனை தலையில தூக்கி சுமக்க வேண்டிய கடமைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு நீங்க வெற்றி கூட்டணி எப்படிங்க? ஒரு அதிமுக நாஞ்சல் சம்பத்துட்டு நீங்க கேள்வி கேட்காதீங்க. ஒரு அதிமுகவின் அப்பாவி தொண்டனை கூப்பிட்டு கேளுங்க. இல்ல, அதிமுக கட்சி தலைவர்கள் பேசுறாங்கல்ல. இப்ப டிடிவி தினகரனே சொல்றாரு. டிடிவி தினகரனுக்கு அட்டாக்குங்க. இல்ல, அவர் இதே நல்லா இருக்குன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு. இதயம் நல்லா இருக்கு, இதயம் நல்லா இருக்கு. அட்டாக்கு, அமித்ஷா அட்டாக். இல்ல, ஒன்றுபட்ட அதிமுக வரணும் தான் நான் விருப்பப்பட்டா அது வந்துருச்சு அப்படின்னு டிடிவி சொல்லிட்டாரு. எப்படி வந்து சேர்ந்துட்டாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்களா எல்லாரும்? யார் அவர்? யார்? தினகரன், ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க போறது அவர் செய்தி வருது. உங்களுக்கு மட்டும் வருது அந்த செய்தி? இல்லையே, அப்படி தொடங்க போறதா ஒரு ஐடியா இருக்கு. சின்னம்மாவுக்கு சத்தத்தை கேட்கலையே. அதிமுக உடச்சு நொறுக்கி. இல்ல, முன்னணி தலைவர்கள் பேசுறாங்களா சார்? வைகை செல்வன் பேசுறாரு, RB உதயகுமார் பேசுறாரு. எல்லாம் அரசியல் அகதிகள் ஆகிட்டாங்களே. இல்ல, திமுக கிட்டதான் கூட்டணி கட்சிகள் சூட்கேஸ் வாங்கிட்டு அமைதியா இருக்காங்க. நாங்க ஒண்ணும் பாஜக கிட்ட அப்படி இல்லைங்கிறாரு வைகை செல்வன். வைகை செல்வனுக்கு வந்து சேரல போல இருக்கு, பாவம். அவருக்கும் கொடுத்திருக்கலாம் எடப்பாடி.